வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். எல்லாருமே கேட்ட ஒரு வேரியன்ட்ங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, HTK ஆப்ஷனல் பண்ணியிருந்தோம் கியா செராஸ்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, HTX வேரியன்ட் தான் பார்க்க போறோம். இந்த வேரியன்ட்ல என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத ஒரு டீடைல்டா பார்த்துரலாம். இந்த செக்மெண்ட்ல நெறைய பேர் கேட்டுட்டு இருந்த பல விஷயங்கள அட்ரஸ் பண்ணின ஒரு கார் தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே நமக்கு ரிலையபிளா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 1 லிட்டர் டர்போ GDI இருக்குது. ஒரு 1.5 லிட்டர் CRDI காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த டீசல் யூனிட்டும் குடுத்திருக்காங்க. சரி வாங்க, இந்த கியா சைராஸோட HTX வேரியன்ட்ல என்னெல்லாம் விஷயங்கள் குடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ குடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த பிரசன்னா கியா ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் குடுத்துறலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு கியா நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ண சப்போர்ட்டிவா இருக்காங்க. உங்களுக்கு இந்த கியா சிரோஸ் பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், பிரைசிங் மத்த டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோல கான்டாக்ட் நம்பர் குடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாகனத்துல என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். இன்டீரியர் தீமும் வேரியன்ட் வைஸ் மாறுதுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளூ கிளவுட் ப்ளூ அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெதரைட் மெட்டீரியலோட போட்டிருக்காங்க. என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ், இன்டீரியர் என்னென்ன தீம்ஸ் வருது அக்கார்டிங் டூ த வேரியன்ட் அப்படின்றத நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். சேஃப்டி ஒரு வாகனத்திற்கு சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதுல நம்ம ஸ்ட்ரக்சர் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். இங்க ஹிண்டே கியாவோட K1 ஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரீஇன்ஃபோர்ஸ் செய்யப்பட்டதா கிளைம் செஞ்சிருக்காங்க. அவங்களும் வந்து NCAPல பெட்டரான ஒரு கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி ஒரு பாரத் NCAPல ஒரு 5 ஸ்டார் NCAPோட வந்துச்சுன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இன்னும் மக்களோட அதிக ட்ரஸ்ட் கெயின் பண்ண முடியும். 6 ஏர் பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோகிராம், பிரேக் அசிஸ்ட் சிஸ்டம், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ரியர் பார்க்கிங் சென்சார், டாப் அண்ட் மாடல்ஸ்ல தான் உங்களுக்கு ADAS கிடைக்குது. இதுல ADASலாம் கிடையாதுங்க. இந்த பர்ட்டிகுலர் வேரியன்ட்ல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க இந்த பர்ட்டிகுலர் வேரியன்ட்ல உங்களுக்கு டர்போ பெட்ரோல், டீசல் 2மே கிடைக்குதுங்க. பட் டர்போ பெட்ரோல்ல மட்டும் தான் உங்களுக்கு 7 ஸ்பீட் DCT ஆப்ஷன் கிடைக்குது. நீங்க டார்க் கன்வெர்ட்டர் வேணும்னா இந்த வேரியன்ட்ல கிடைக்காது. உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ஸ்ல தான் குடுத்திருக்காங்க டீசல பொறுத்தவரைக்கும். இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 118 பிஹெச்பி 172 Nm டார்க்குங்க. நீங்க டீசல் போனீங்கன்னா 114 பிஹெச்பி 250 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. ஸோ என்ஜின் பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து டீசல் தான். பட் டர்போ பிரியர்கள் தாராளமாக இந்த GDI என்ஜினையும் எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இனிஷியலா அந்த டர்போ லேக் இருந்தாலும் அந்த ஒன்ஸ் அந்த 2000 RPM கிராஸ் ஆயிடுச்சுன்னா வண்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஒன் ஆஃப் த ரிலையபிள் என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டர்போ யூனிட்ஸ்ல. என்ஜின் பே கம்ப்ளீட்டா கன்சீல் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே கன்சீல் பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் குறைகள் இல்லைங்க. எங்கேயுமே வந்து ஓப்பன் அப் பண்ணி விடல. நீட்டா தான் பேக்டா தான் ஒரு ஃபீல் இருக்கு. மேல இன்சுலேஷன் மெட்டீரியல் குடுத்திருக்கலாம். அது மட்டும் மிஸ்ஸிங். குடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். வண்டியோட முன் தோற்றம் அப்படின்னு பார்க்கிறப்ப உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓவராலா இந்த வண்டி ஒரு பாக்ஸி டிசைன்ல தான் போயிருக்காங்க. நம்ம இது வந்து இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு புதிதான ஒரு வடிவமைப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். பீப்பிள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ரோட் பிரசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரில் கிட்டத்தட்ட வந்து ஷட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏர் டாம தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. இந்த இடத்துல அந்த பிரஷ்டு சில்வர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய அதே LED ரிஃப்ளெக்டர் யூனிட் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு DRLs வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி வெர்டிகலா போட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹெட்லாம்ப் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்னரோட சேர்ந்து வருது. சைடோட சேர்ந்து வருது. அதனால வந்து வண்டி எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சோதனமா வச்சு ஓட்டிக்கணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 205 mm குடுத்திருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து ஃப்ரெஜைலா இல்ல. நல்லா தரமா தான் குடுத்திருக்காங்க. ஸ்ட்ரக்சர்லயும் அதே மாதிரி கன்டினியூ பண்ணியிருந்தா கண்டிப்பா சிறப்பா இருக்கும். வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டான்ஸ் இருக்குன்னு. நெறைய பேர் இந்த பாக்ஸி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்றீங்க. பட் பிராக்டிகலா ஒரு சப் 4 மீட்டர் SUVல நீங்க லெக் ஸ்பேஸ் வேணும், ஹெட் ரூம் வேணும், உள்ள உட்கார்றப்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு ஃபீல் வேணும், ஏரியா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி டிசைன்ல போனா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெட் ரூம் கிடைக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லாங்ல டிராவல் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ட்ரோபோபிக்கா ஃபீல் இருக்காது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி அந்த வேகனார் வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல வந்து பயங்கரமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கறதுக்கு காரணம் அந்த ஒரு ஏரியான ஒரு ஃபீல்ங்க. நான் அது கூட கம்பேர் பண்ணல. பட் சொல்றேன். அந்த டிசைன வச்சு நான் சொல்றேன். நீங்க டிஃபெண்டரே கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்த டிசைன் பேட்டர்ன்ல தான் இருக்கும். பழைய ஸ்கோடா டீம் கிட்டத்தட்ட அந்த டிசைன் பேட்டர்ன் தான் இருந்துச்சு. வண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். சரிங்க. இப்போ வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2550 mm இந்த வாகனத்த பொறுத்தவரைக்கும் இருக்கு. இந்த
வாகனத்துக்கு கூட காம்படிட்டிவா இருக்கக்கூடிய வாகனங்கள், மெயினா நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடிய வாகனங்களோட ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், டைமென்ஷன் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எவிடென்ட்டா இந்த வண்டி எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது புரிய வரும்னு நினைக்கிறேன். டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ஒரு 16 இன்ச் யூனிட் தான் போயிருக்காங்க. 215 60 16ங்க. உங்களுக்கு உள்ள லைனஸ் வந்து பாத்தீங்கன்னா செமி கன்சீல்டா இருக்கு. ஒரு வைடான ஒரு வீல் ஆர்க் தான் போட்டிருக்காங்க. டிஸ்க் பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 டிசிடி போறப்போ, டர்போ பெட்ரோல்ல டிசிடி போறப்போ உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கிடைக்கும். பட் மேனுவல் அப்படின்றப்ப ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல ட்ரம் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. மேக் பர்சன் ஸ்டெட்ங்க, ரியர்ல வந்து டார்ஷன் பீம் போட்டிருக்காங்க. கால் ஸ்ப்ரிங்கோட கப்பல் பண்ணிருக்காங்க. ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிதான கன்சோலுங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் மவுண்ட் ஆயிருக்கு. இந்த வேரியன்ட்ல ஆக்சுவலா 360 டிகிரி கேமரா கிடையாது. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய மிரர் கன்சோலா இருக்கட்டும், இந்த ஓவரால் கன்சோலா இருக்கட்டும், உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிளா தான் இருக்கு. ஸோ நல்ல விஷயம். ஓஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளியரான விசிபிலிட்டி உள்ள இருந்து பார்க்கறப்ப கிடைக்குதுங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துலயுமே வந்து பார்ட்டிஷன் ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு உதவி கொடுக்குங்க. ஏன்னா இதுவும் கன்சீல் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பில்லர் வந்து ரொம்ப திக்கா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த சமயத்துல நமக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நல்லா ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் கிடைக்குது. உங்களுக்கு ஹெச்டிக்கு ஆப்ஷனல்லே பார்த்தோம், ஃப்ளஷ் டைப் தான் கொடுத்துருந்தாங்க. டோர் வந்து நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு ஹிஃப்ட் இருக்கு. தட்டும் வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கு. சாலிடா இல்லனாலும் டீசென்ட்டா இருக்கு. ரியர்ல விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே ஆகிருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு வைடான ஒரு விண்டோ ஏரியா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள இருந்து நம்ம பார்க்குறப்ப நல்ல ஒரு வெளிச்சத்தை வந்து கேபின்குள்ள எடுத்துட்டு வரும். ஸோ அப்படின்றப்போ ஏரியான ஒரு ஒரு பிரசன்ஸ் தாங்க இருக்கும். ஸோ லாங் டிராவல் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நமக்கு கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீலை கொடுக்காது அப்படின்னு நம்பலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூஃப் ரைல் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனல் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் எலிமெண்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. நான் உள்ள போறப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். நமக்கு ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான். லைனர்ஸ் பத்தி பேசுவோம். லைனர் வந்து ஒரு கிளாத் லைனர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாவே ஓரளவுக்கு கன்சீல் பண்ணிருக்காங்க கிளாத் லைனர் கொடுத்து. ரியர்ல நமக்கு டீஃபக்கரும் கொடுக்குறாங்க, வைப்பரும் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஸ்பாயிலர் தான் கிடைக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து உள்ள இன்டெகிரேட்டடா இருக்குங்க. மேல வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இங்க கிடைக்குது. இந்த வேரியன்ட்ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெயில் லாம்ப்ஸ்ல இந்த கன்சோல் வந்து க்ளோ அப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கார்னர்ல போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்இடி கம் ஹாலஜன் இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. பார்க்கிங் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சார் இருக்கு. கேமரா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஒரு சில்வர் டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பம்பர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. சில்வர் வித் பிளாக் அப்படின்ற மாதிரி தான் த்ரூ அவுட் இருக்கு. இந்த பம்பர்லாம் ஃப்ரெஜைலாம் இல்ல, டீசென்ட்டான ஒரு குவாலிட்டியில இருக்கு. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 465 லிட்டருங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்ல ஒரு தாராளமான பூட் ஸ்பேஸ் இருக்கு. லோடிங் லிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பார்சல் ட்ரேவும் இந்த வேரியன்ட்ல கிடைக்குது. அதே மாதிரி 60/40 ஸ்பிளிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. 60/40 ஸ்பிளிட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ப உங்களோட பூட் ஸ்பேஸ் அப்படின்றத நீங்க உங்களால எடுத்துக்க முடியும். சப்போஸ் ஃப்ரண்ட்ல 2 பேர் தான் டிராவல் பண்றீங்க அப்படின்னா 60/40 யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க நிறைய லக்கேஜஸ் வச்சுக்க முடியும். ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்கு. உங்களுக்கு ஜேகே டயர்ல வந்து 195 65 15ங்க இந்த ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க கார்னிவல்ல பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா, அந்த கீஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த பிரீமியமான கீஸ் உங்களுக்கு லாக், அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூட் ஓபன் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்குது. நீங்க சப்போஸ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் போனீங்கன்னா ரிமோட்ல நீங்க ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. கீஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு, பிரீமியமா இருக்கு. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா டைட் ஃபிக்ஸா தான் இருக்குது. சின்னதா நிக்நாக்ஸ் வச்சுக்க முடியும். இங்க பாருங்க தெரியும் நினைக்கிறேன் அந்த கிளவுட் ப்ளூ தீம். நான் உள்ள போறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லெதரைட் பேடிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கிளவுட் ப்ளூ தீம்ல போயிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிரீமியமா அந்த சில்வர் டோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் ஓபன் பண்ற ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் கிடைக்குது. இது ரிமோட் மூலமா நீங்க பண்ணிக்க முடியும். அதாவது உங்க கீ இருக்கு பாத்தீங்கன்னா அது மூலமா எல்லா விண்டோவும் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரோல் பண்ணிக்க முடியும். சன் பிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. உங்களுக்கு வெயில் காலத்துல டெஃபினட்டா இது உதவுங்க. ரியர் சீட் ஸ்பேஸ்ங்க. கியா சைரோஸ்ல அட்வான்டேஜா இருக்கக்கூடிய ரியர் சீட் ஸ்பேஸ் இந்த HTX வேரியன்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, அண்டர் தை சப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு செக்மெண்ட் பெஸ்ட்டா இருக்கு. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்கு. லாங் டிராவல் அது நமக்கு ரொம்பவே உதவ போகுது. சாஞ்ச பார்த்தீங்கன்னா லம்பா சப்போர்ட்டும் இருக்கு. இங்க இந்த வேரியன்ட்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ளைன் ஆங்கிளும் கிடைச்சிருக்கு. நீங்க பாருங்க. அப்பா, நல்லா அப்படியே சாஞ்சு கம்ஃபர்டபுளா படுத்துட்டு வரலாங்க உங்களுக்கு. ரியர் சீட்ல இந்த ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்தது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜா தான் இருக்க போகுது. ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. இப்போ ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரா 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு கிடைக்கலங்க. 3.7 சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது ஸ்டாண்டர்டா. உங்களுக்கு எல்லா
பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லோட் லிமிட்டர் ப்ரொடெக்ஷனோட கிடைக்குது. கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேபின் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால சைடில் எம்பெட் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே கிடைக்குதுங்க. அதாவது ரியர் சீட்டில் 2 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்விட்ச் இருக்குது. ரியரில் நமக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோல் கிடைக்கலங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுக்கலாம். கூடவே 2 டைப் சி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜஸ் எதுவும் கிடைக்கல. ஹம்ப் அப்படின்னு பார்க்கும்போது மினிமலான ஒரு ஹம்ப் தான். ஸோ 3 அடல்ட் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உட்கார முடியுங்க. 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது தாராளமாக உட்கார முடியும். இந்த அளவுக்கு இருக்குது ஹம்ப். இந்த அளவுக்கு வந்து ஹம்ப் இருக்குது. டேஷ்போர்ட் தீம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹெச்டிஎக்ஸ் வேரியண்ட்ல நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிரே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் இன்சர்ட்ஸுங்க. கிரே டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்குறக்கு ஒரு நமக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. ஆம்பியன்ட் லைட்டிங் இந்த வேரியண்ட்ல கிடைக்காதுங்க. அடுத்த வேரியன்ட் ஹெச்டிஎக்ஸ் ப்ளஸ்ல தான் கிடைக்கும். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் தரமாக தான் போட்டிருக்காங்க. அதிலெல்லாம் குறைகள் இல்லை. ஒரு டெக்ஸ்சர்டு பிளாஸ்டிக்கில் தான் த்ரூ அவுட் போயிருக்காங்க. கீழே க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் கிடைக்கல. டாப் ஆஃப் த லைன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லைங்க. இதில் ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேனுவலாக ஒரு 5000 கிடைக்குது. லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேபின் லைட்ஸ் வந்து எல்இடி தாங்க போயிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் கிடைக்குது இந்த இடத்துல. ஃபேனிட்டி மிரர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கூட வர பேசஞ்சருக்கு கிடைக்குது. டிரைவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. மூவபிளான்னு கேட்டிங்கன்னா மூவபிள் கிடையாது இது. இந்த இடத்துல சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலுங்க. இந்த நம்ம பழைய மொசைக் தரையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்சுங்க. என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. கியர் நாப் கன்சோலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லெதரைட் மெட்டீரியல் போட்டு கம்ப்ளீட்டாக பார்க்கறக்கும் சரி, நம்ம டச் அண்ட் ஃபீலுக்கும் சரி நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12.3 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ங்க. இந்த சைடு கிளஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச் தான். அதை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்டுடலாம். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் வந்து 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ் தான். ஹார்மன் சிஸ்டம் கூட கிடையாது தான். பட் ஆடியோ உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஹார்மனை விட எனக்கு என்னமோ பர்சனலாக இது பிடிச்சிருக்கு. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பாருங்க. ஹை டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. நல்ல தெளிவாக கிளியராக தெரியுது நமக்கு விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும். இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்குதுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டி அண்ட் கியா பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஃபிசிக்கல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். வளையம் மற்றதுக்கலாம். ஓகேங்களா? தெரியும் நினைக்கிறேன். எம்ஐடி கிளஸ்டரோட தீம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து 12.3 இன்ச் எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடிக்வேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்குதுங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டயர் ப்ரெஷர்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் வரும். அது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் இந்த ஏசியோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்கும். பட் இந்த வேரியண்ட்டில் அது கிடைக்கல. ஏசிக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸுங்க. ஏசி வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்லையுமே நமக்கு கிடைக்குது. சில்னஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபிசிக்கல் பட்டன்ஸுங்க. உங்களுக்கு பாருங்கள், இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நல்லா இருக்குது இந்த பட்டன்ஸ். ஓகே. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 12 வோல்ட் அடாப்டர் இல்லை 12 வோல்ட் இல்லைனா 180 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர் உங்களால் போட்டுக்க முடியும். இந்த இடத்துல ஒரு டைப் சி சார்ஜர். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் தான். யூஎஸ்பி சார்ஜர்லாம் எதுவும் கிடைக்கல. கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே டைப் சி தான் இருக்குது இங்கே. யூஎஸ்பி ஒரே ஒரு ஸ்லாட்டாவது ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹெச்டிஎக்ஸ் வேரியண்ட்டில் நமக்கு ஒரு பேனராமிக் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். அப்பா, அடிக்கிற வெயிலுக்குங்க பேனோராமிக் சன்ரூஃப்லாம் வந்து நார்மலாக வந்து வென்டிலேஷனுக்காகவும் அந்த வெளிச்சம் உள்ள வரதுக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு நின்று வராதிங்க பேனோராமிக் சன்ரூஃப்ஸில்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து ஓகேவா இருக்கு. டிரைவர் சைட் டோர் பேக்கெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் டைட் ஃபிக்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் சின்னதா வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் அம்பர்லா வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு எல்லா விண்டோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. நான் முன்னே சொன்னது தான். உங்களுக்கு ரிமோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். லாக் அன்லாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்எம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான நாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் முடிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி ரியர்ல சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடைக்குது. அதுக்கான ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்லி கிடையாது. எலக்ட்ரானிக்லி வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் அப்படின்னு பேச வந்தாவே நமக்கு வந்து சீட்ஸ் உட்காரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு லம்பா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் சப்போர்ட் ப்ராப்பராக இருக்குது. இங்கே அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு வென்டிலேட்டர் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்டு கிடைக்குது இந்த வேரியன்ட்ல இருந்து. ஸோ லாங் ட்ராவலுக்கு அது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கிருந்து உட்காந்து பார்க்கும்போது பானட் கிளியராக விசிபிளாக இருக்குது. உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்டீரிங்ல நமக்கு வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா டில்ட் மட்டும் கிடைக்குதுங்க. டெலஸ்கோபிக் கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு லெதர் ராப்ட் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 2 ஸ்போக் இது வந்து கியால இப்போ தான் வந்து புதுசாக வந்து அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல எடுத்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. ட்ரை பண்றப்ப ஃபீட்பேக்ல எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங்ல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் கிடைக்குது. எம்ஐடி கிளஸ்டரும் இதுல நீங்க ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏ, பி மற்றும் சி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கன்வீனியன்ட்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி டெட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாலிடாக இருக்குது. ஸோ லாங் ட்ராவலில் நமக்கு கால் வலிலாம் வராதுங்க. இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஹெட்லாம்ப் லெவலர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் போகும்போது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்குமே இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க. ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே. ஸோ மக்களே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியா சைரோஸ் எப்படி வேணால் ஸ்பிட் பண்ணலாம். எனக்கு வந்து சிரோஸ்னு சொல்ல தோணுச்சு. ஸோ இந்த வாகனத்தோட வாக்குரன் வந்து முடிச்சிருக்கும். HTX வேரியண்டோட வாக்குரன் முடிச்சிருக்கும். இது கூடவே HTX கே ஆப்ஷனல் வேரியன்ட் வந்து டீட்டெயில்டாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டும் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்ட்டு தெரிய வரும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் தான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எனக்கு தெரிஞ்சு டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியா சோனட்டோட ஒரு ₹1,00,000 ஜாஸ்தி அந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணாங்கன்னா டாப் ஆஃப் த லைன் இல்லை அக்ராஸ் த வேரியன்ட் எல்லாமே வந்து கியா சோனட்டோட ஒரு 50,000 to 1,00,000 அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மக்கள் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த HTK ஆப்ஷனல் வேரியன்ட் மட்டும் எப்படியாவது ஒரு 13 to 14 லட்சத்துல டீசலே முடிச்சுட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த கிரெட்டா செல்டாஸோட அந்த பேஸ் மாடல் டீசல் போகிறவங்களுக்கு அது வந்து சைராஸோட அந்த HTK ஆப்ஷனல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. இந்த வீடியோ மேபி வந்து ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கலாம். ஏன்னா வண்டி 40 நிமிஷம் தான் கிடச்சிது. இன்னொரு பக்கம் போகுது. அதனால கொஞ்சம் வேகமாக முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டிரைவ் ரிவ்யூவில் இன்னும் தெளிவாக என்னெல்லாம் விஷயங்கள் வந்து டிரைவிங் டைனமிக்ஸ் ஓரியன்டாக வந்து இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த டால் பாய் டிசைன் அப்படின்றனால ஹேண்ட்லிங் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறேங்க. வாரண்டி மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் அதை தான் கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சர்வீஸ் காஸ்ட்லாம் ஒன்ஸ் வந்து வண்டி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்லாம் நம்ம கேட்டு ஷோரூமில் கேட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான் ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கு. சர்ச்சை வேணாம். இந்த காரை பத்தி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசன்னக்கியோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை கன்சல்டேஷன் ரீதியாக உங்களுக்கு என்ன கார் வாங்குறது குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம டீம் இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டடா, டேக் கேர், பை.